குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸை டீகோட் பண்ணி ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றோம்னா மெத்தட் ஈஸி. சரியா? இதை ஒரு ஒன்றுத்துக்கு 2 தடவை படிச்சு நம்ம புரிஞ்சுட்டா ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்றது ஈஸி. ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெளிவா தெரியும். A person on a tour has rupees 4,200 rupees for his expense. ஸோ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா rupees 4,200 for his expense. எத்தனை நாள் அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்லலை. If he extends his tour for 3 days, he has to cut down his daily expenses by 70 rupees. சரியா? ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் டேஸுக்கு rupees 4,200 அப்படின்னு நினச்சிக்கோ. சரியா? ஸோ இப்போ எக்ஸ் டேஸ் லைக் 10 டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோ. இல்லை 42 நாள் போகிறான்னு சுத்தம் ஈஸியாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். 42 நாள் போகிறான், 4,200 எடுக்கிறான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவான்? 100 rupees செலவு பண்ணியிருப்பான். சரியா? கரெக்டா? 42 நாள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணானா 42 நாளைக்கு 100 ரூபாய். ஆனா ரியல் லைஃப்ல அவ்வளவு ஆகாது. சரி, இப்ப அது மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்றேன், ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்கு. எக்ஸ்பென்ஸ் பர் டே, எக்ஸ்பென்ஸ் பர் டே போது என்ன பண்ண போறோம்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ். கரெக்டா? 4,200 by x போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. எக்ஸ்பென்ஸ் பர் டே இனிஷியலா அவன் பிளான் பண்ணது. நெக்ஸ்ட் என்ன பண்றான்? இந்த நாளை எக்ஸ் பிளஸ் 3 days பண்ணிக்கிறான். சரி, அப்ப எவ்வளவு காசு ஆயிருக்கும்? நெக்ஸ்ட் கேஸ். சரியா? நெக்ஸ்ட் கேஸ் 4,200 by x plus 3. ஆனா 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. சரியா? இப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவுனா, has to cut down his expenses 70. அப்ப இது கொஞ்சம் அதிகமா 70 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருப்பான், 70 ரூபாய் கம்மியா செலவு பண்ணிருப்பான். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 17 அர்த்தம். சரியா? சோ இது 4,200 by x பெரிய அமௌண்ட். சரியா? அதுல இருந்து ஒரு டெய்லி கம்மி பண்ணிட்டே வராங்களா, அதை மைனஸ் 4,200 divided by x plus 3 equal to 70. சரியா? இது வந்துச்சு பாரு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இதை ஃப்ரேம் பண்றதுக்கு தான் உனக்கு நல்லா யோசிச்சு ஃப்ரேம் பண்ணிடும். ரெண்டு இப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 4,200 காமனா எடுத்துடலாம். காமனா எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பாருங்க. 1 by x minus 1 by x plus 3 equal to 70. இப்ப இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x into x plus 3. இங்க வந்து x plus 3 minus x 70 by 4,200. இதுவும் இந்த சைடு வந்துடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். இந்த x கேன்சல் ஆயிடும். 3 divided by x square plus 3x equal to 7 by 420. 7 6 are 42 வா 60 ஆயிடும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 180 is equal to x square plus 3x. x square plus 3x minus 180 equal to 0. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு பாரு. 180 3 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 180 ஃபேக்டர் பண்ணிட்டே வரலாம். 290 சார், 245 சார், 559 சார், 33 சார். அப்பனா வரும் பாரு. 2 2 அப்போ 5 சார் 29 வராது. 15 2 2 அப்போ 3 சார் 12, 15 12 வரும் பாரு. 15 12 சார். சரியா? இது மைனஸ் 180. அப்ப 12க்கு மைனஸ். சரியா? மைனஸ் 180 பிளஸ் 3 தான் வரணும். 15 minus 12 வந்துடும் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 15x minus 12x minus 180 equal to 0. எப்பவுமே இங்க இந்த நம்பர் இல்லைன்னு நினைச்சுக்கோ, ஃபைனல் ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? இதோட ஆப்போசிட் சைன் வரும். x is equal to minus 15 plus 12 வரும் பாரு. இது ஸ்ட்ரெயிட்டாகவும் சொல்லிடலாம் 1 மார்க்ல கேட்டா. ஆனா நீ ஸ்டெப் பண்ணுங்க. இப்போ x காமனா எடுத்துட்டீங்கன்னா x plus 15. இந்த x plus 15 இங்க போட்டேன்னா 12 minus 12x 12 into 15 12 15 சார் பண்ண 12 into 15 பண்ணினா 5 2s are 10 5 1s are 5 6 12 180 கரெக்டா வந்துரும். சரியா? அப்ப x minus 12 equal to 0, x plus 15 equal to 0. அப்ப x 12 வந்துரும். x is equal to
minus 15. சரியா, நோட் பண்ண பார்க்கலாம். In a flight 600 kilometer distance is equal to 600 kilometer. An aircraft was slowed down due to the bad weather. யூஸ்வலா பிளைன்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வெதர் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ்டு பை 200 கிலோமீட்டர். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு இனிஷியலாக எவ்வளோனா, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இனிஷியலானா எக்ஸ், டியூ டு பேட் வெதர் ஸ்பீடு ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஸ்பீடு எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 200 கிலோமீட்டர் பர் ஹவர். சரியா, இதுமே கிலோமீட்டர் பர் ஹவர் தான். சரியா, இட்ஸ் யூஷுவல் ஸ்பீடு அப்ப நான் சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் த ட்ரிப் வாஸ் ரெடியூஸ் பை 200 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃப்ரம் இட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்பீட். அந்த டைம் ஆஃப் த ஃபிளைட் இன்க்ரீஸ்டு பை 30 minutes. ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் ஆயிடும், ஸ்லோவா நடந்து போனீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். சரியா, அப்ப ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் வந்து அதிகமாகும். அதோட டிஃபரன்ஸ் வந்து 30 minutes கொடுத்துருக்காங்க. அந்த மினிட்ஸுமே நம்ம இங்க எல்லாமே அவர்ல இருக்கு. சரியா, அப்ப 30 minutes எவ்வளவு, 1/2 hour, 1/2 hour. இப்ப டைம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டைம் டிஃபரன்ஸ் வந்து 1/2 இருக்கா. அப்ப ரெண்டுத்தோட டைம் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணினா 1/2 வரும். அதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரிக்கு. சரியா, எந்த டேட்டா கொடுக்குறானோ அதை வச்சு அதை மைனஸ் பண்ணியோ பிளஸ் பண்ணியோ போடணும். இப்ப டைம் டிஃபரன்ஸ் 1/2 கொடுத்துருக்கான். அப்ப ரெண்டு கேஸ்க்கான டைம், கேஸ் 1 லைக் ஸ்பீடா போகும்போதுன்னு வச்சுக்கோ, ஸ்பீடு மோர் ஸ்பீடு. கேஸ் 2 வந்து ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஸ்பீடு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு டைம் ஈக்குவேஷன் வச்சு தான் பண்ணிடலாம். அப்ப இதை T1 எடுத்துக்கிறேன். கேஸ் 1ல T1னா D/S. சரியா, D/S-ஆ, D/S. அப்ப T1 அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு கேஸுமே டிஸ்டன்ஸ் சேம் தான். ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கும், இனிஷியலா எக்ஸ்ன்னு இருக்கும். சரியா, இந்த எக்ஸ் பிளஸ் தான் இருக்கும். இப்ப T2க்கு டிஸ்டன்ஸ் அதே தான் 600. ஆனா 600 ஸ்பீடு வந்து என்னாச்சு, கம்மியா இருக்கு கேஸ் 2ல. சரியா, கேஸ் 2ல ஸ்பீடு கம்மியா இருக்கு, எக்ஸ் மைனஸ் 200. ஸ்பீடு அதிகமா இருந்துச்சுன்னா டைம் எப்படி இருக்கும், ஸ்பீடு அதிகமா இருந்துச்சுன்னா டைம் கம்மியா இருக்கும், ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா டைம் அதிகமா இருக்கும். இப்ப இதோட டைம் தான் அதிகம். சரியா, T2 மைனஸ் T1 தான் 1/2 இருக்கும். கரெக்டா, இதுதானே அதிகமா டைம் எடுத்துடும் ஸ்லோவா போறதால. அப்ப ஈக்குவேஷனை T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு 1/2 இதை வச்சுனா சால்வ் பண்ணிடலாம். எப்படி எடுக்கணும்ன்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்ப அதை ஈக்குவேஷனா நான் ஃப்ரேம் பண்ணிட்டு வரேன் பாரு. ஸோ T2க்கு நான் எடுத்துக்கலாம் 600 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 200. சரியா, T2 மைனஸ் T1, T1னா 600 divided by x. T2 minus T1 is equal to 1/2. சரியா, இப்ப இதுல போன சம்ல பண்ண பாத்தியா காமனா எடுத்து வெளியில, அதே மாதிரி 600 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1/x minus 200 minus 1/x is equal to 1/2. அப்ப இந்த 1/2 இந்த சைடு எடுத்துட்டோம், இந்த 600 இந்த சைடு வந்துரும். இப்ப இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x minus 200 into x. அப்ப இந்த x இந்த சைடு வருமா, x minus x minus 200 பிராக்கெட்ல போட்டு போடணும். சரியா, 1/2 into 600 மல்டிபிள் இருந்தது, டிவிஷன் தான் வரும். அப்ப x minus x மைனஸ் மைனஸ் பிளஸ் 200 டிவைடட் பை இது இன்டூல தானே இருக்கு, இன்டூல இருந்துச்சுன்னா x into x ஸ்கொயர் மைனஸ் 200x ஈக்குவல் டு 1/1200. இத என்ன பண்ணலாம், பிளஸ் x மைனஸ் x கேன்சல் ஆயிடும். ஏற்கனவே 200 இருக்கு, இது 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 கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா 200 2 into 12 2 12s are 24 24 1 2 3 4 0 வந்துரும். 2,40,000 equal to இது x square minus 200. சரியா, அப்ப x 200x. சரியா, அப்ப x square minus 200x minus 22,40,000. எத்தனை 0, 4 0, 1 2 3 4 1 2 3 4. சரியா, இப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் வரப்போகுது. அந்த ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 200x மைனஸ்
200x வேற என்ன இருக்கு மைனஸ் 24 4 zeros மைனஸ் 24 4 zeros 2,40,000. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா இங்க என்ன வரணும் 2 4 4 zeros 200 வரணும் 24 6 மட்டும் 24 2 மட்டும் வச்சுக்க 24 என்ன பண்ணலாம் 4 6 are 24 4 6 are 24 அதுதான் வரப்போகுது 4 6 இங்க 00 இங்க 00 போட்டோம்னா முடிஞ்சிடும். அப்ப எதுக்கு மைனஸ் பண்ணுவேன் இது இங்க பாரு இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்ப மைனஸ் 600 அப்ப x square plus 400 x minus 600 x minus 2,40,000. இப்ப இதுல காமனா எடுத்தீங்கன்னா x plus 400 இங்க என்ன எடுத்தியோ அதே தான் x plus 400 minus 600 போடுவேன் equal to 0 அப்படியே போட்டு வருவேன் x minus 600 into x plus 400 equal to 0 x is equal to 600 x is equal to minus 400. இதுனா ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நெகட்டிவ் எடுக்க மாட்டோம். ஸ்பீட் equal to 600 ஆவரேஜ் ஸ்பீடு. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க scheduled duration of the டைம் கேட்டிருக்காங்க. scheduled duration t1 தான் கேக்குறாங்க. t1 னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு 600 by x எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 600 தானே கண்டுபிடிச்சோம். அப்ப போச்சுன்னா 1 t1 வந்து 1 hour. scheduled duration 1 hour. இந்த question 2 water taps together can fill the tank in 15 by 8 hours. சரியா 15 by 8 hours. ஒரு டேங்க் இருக்கு, ரெண்டு டாப் இருக்கு. சரியா லைக் நான் இந்த சைடு ஒரு டாப் போட்டுக்கிறேன், இந்த சைடு ஒரு குட்டியா ஒன்று போட்டுக்கிறேன். ரெண்டு டாப்பு ஓப்பன் பண்ணும் போது ரெண்டுத்துக்குமே ஆவற டைம், ரெண்டு டாப்பும் ஓப்பன்ல இருக்கும் போது எவ்வளவு டைம் எடுக்குதுன்னா 15 hours. அப்ப டைம் இப்போ ஒரு டாப் மட்டும் ரெண்டு டாப்பை ஓப்பன் பண்ணி இருக்கும் போது டைம் வந்து 15 by 8 hours. இது 1 எடுத்துக்கிறேன், இதை 2 எடுத்துக்கிறேன். The tap of larger diameter takes இது larger diameter takes 2 or less than the smaller one to fill the tank separately. ரெண்டும் சேர்த்து ஓபன் பண்ணா 15 by 8 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது டேங்க். இப்ப பெரிய பைப் மட்டும் ஓபன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ, தண்ணினா வரும், நிறைய தண்ணி வருமா? அப்ப டைம் வந்து என்ன ஆயிடும், டயா பெருசா இருந்தா டைம் வந்து கம்மியா இருக்கும். கேஸ் 1 சரியா. கேஸ் 2ல டயாமீட்டர் குட்டி பைப்பு, அப்ப டைம் அதுல வர தண்ணி கம்மியா தான் இருக்கும். அப்ப டைம் வந்து எவ்வளவு எடுக்கும், நிறைய எடுக்கும். சரியா. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாப் ஆஃப் த லார்ஜர் டயாமீட்டர் டேக்ஸ் 2 hour லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா 2 hour லெஸ். அப்ப என்ன பண்ணலாம், டைம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்ப சின்ன டயாமீட்டர்ல இருக்கிற டாப், இந்த கேஸ் 2ல இந்த டாப் மட்டும் ஓபன் பண்ணா எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றத எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சரியா. டைம் டு ஃபில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா. டைம் டு ஃபில் இஸ் எக்ஸ். அப்ப இதுக்கு நான் வரும் டைம் டு ஃபில். டைம் கம்மியா தானே இருக்கும், அதுவும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2 hour less கொடுத்துருக்காங்க. அப்ப நான் எடுப்பேன் எக்ஸ் மைனஸ் 2 இது வந்து எக்ஸ். ஸோ எக்ஸ் ஹார்ஸ்ல ஃபில் ஆயிடும். சரியா. அப்போ 1 hourல எவ்வளவு ஃபில் ஆகும், 1 hourல எவ்வளவு ஃபில் ஆகும்னா 1 by x டைம்ஸ் ஃபில் ஆகும். கரெக்டா. அப்ப இது 1 hourல எவ்வளவு ஃபில் ஆகும், 1 by x minus 2 டைம்ஸ் ஃபில் ஆகும். சரியா. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இது வரைக்கும் ஓகே. ஸோ என்ன பண்ணிருக்கோம், சின்ன டயா டைம் டு ஃபில் வந்து எக்ஸ் ஹார்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ 1 hourல 1 by x டைம்ஸ் நடந்திருக்கும். இது 1 hourல 1 by x minus 2 நடந்திருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ரெண்டுத்துக்குமே. சரியா. ரெண்டுமே ஓபன் பண்ணி இருக்கிறப்ப எவ்வளவு டைம் ஆகும், 15 by 8 hours. அப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி பண்ணுவேன், 1 by x minus 2 plus 1 by x is equal to எவ்வளவுனா 15 by 8. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டா வந்துட போகுது. சரியா. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதுல இங்க ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னு கிளியரா அப்சர்வ் பண்ணு. இது வரைக்கும் கிளியரா இருக்கும். இப்ப இவங்க குடுத்துருக்குது என்ன குடுத்துருக்காங்க, ரெண்டு பைப்பும் ஓபன் பண்ணா, ரெண்டு பைப்பும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணா 15/8 hours ஆகுது. ரெண்டு பைப்பும் ஓபன் பண்ணா டி பைப் 1 பிளஸ் பைப் 2 ரெண்டுமே ஓபன் பண்ணும் போது இவ்வளோ டைம் ஆகுது. இப்ப 1 hourக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? 1 hourக்கு எவ்வளவு ஃபில் ஆயிருக்குன்னா 8/15 நடக்கும். இங்கேயுமே அது மாதிரி தானே பண்ணோம். சின்ன பைப்பு எக்ஸ் hours எடுக்குதுன்னா டைம் டேக்கன் டைம் டு ஃபில் பை த ஸ்மால் எக்ஸ் ஹார்ஸ்னா எக்ஸ் ஹார்ஸ் ஆகும். சரியா? அப்போ 1 hourக்கு எவ்வளவு எடுக்கணும்? 1/x. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கணும், இதுலயுமே 1 hourக்கு எவ்வளவு ஃபில் ஆகும்னா 8/15. இப்போ எல்லாமே இதுவும் 1 hour, இதுவும் 1 hour, இதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1 hourக்கு மாத்திருக்கோம். அப்போ 1/x - 2 + 1/x = 8/15. இதுதான் கரெக்டான ஸ்டெப். புரிஞ்சுச்சா ஏன் அப்படி மாத்திரன்ட்டு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் பைப்பை அது எவ்வளோ ஃபில் அப் பண்ணலாம் நம்மளுக்கு தெரியாது. அதை எக்ஸ் டைம்னு எடுத்துக்கணும். சரியா? எக்ஸ் டைம்னு எடுத்துக்கினா எக்ஸ் ஹார்ஸ்ன்னு எடுக்கும். அப்போ எக்ஸ் ஹார்ஸ் எடுக்குன்னா 1 மணி நேரத்துக்கு எக்ஸ் அமௌண்ட் ஃபில் ஆயிருக்கும். 1 hourக்கு 1/xன்னு எடுத்திருப்போம். 1 hourக்கு இங்கேயுமே அதே தான் பண்ணியிருப்போம். இது ரொம்ப 2 hour கம்மியாக இருக்குன்றதால 1 hourக்கு 1/x - 2ன்னு போட்டேன். அப்போ இதுமே இந்த கொஸ்டின்ல இதுதான் சொல்லியிருக்காங்க, ரெண்டும் சேர்த்து இவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது. அப்போ 1 hourல எவ்வளோ ஃபில் ஆயிருக்கும் அது இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும். சரியா? 1 hourக்கு 1/, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து 15/8 hours ஃபில் ஆகும். 1 hourக்கு மட்டும் எவ்வளோன்னா 1/15/8ன்னு வரும். அதை தான் ரெசிப்ரோக்கல் பண்ணினா 8/5. சரியா? 8/15 hours. சரியா? அப்போ இப்போ எல்லாமே 1 hourக்கு. சரியா? எல்லாமே இந்த ரெண்டும், இதுவும் 1 hour, இதுவும் 1 hour, இதுவும் 1 hourக்கு. அப்போ ஈக்குவேஷனை என்ன பண்றேன் அப்படின்னா 1/x - 2 + 1/x = என்ன வரும்? 8/15. இதை சால்வ் பண்ணனா ஆன்சர் வந்துடும் 8/15. இதை என்ன பண்ணலாம்? x × x - 2, இந்த x இந்த சைடு வந்துடும். இது plus x - 2 = 8/15. 2x - 2 divided by x square minus 2x = 8/15. cross multiple பண்ணிக்கலாமா? cross multiple பண்ணா 15 × 2 30. 30x - 30 = 8x square minus 8 2 16x. சரியா? 8x square அப்படியே இருக்கட்டும். -16x - 30x plus 30 = 0. அப்பனா வரும் 8x square minus 30 46x plus 30 = 0. எதனா டேபிள்ஸ்ல காமனா டிவைட் பண்ண முடியுமா? 4 டேபிள்ஸ்ல இது ஆகாது. சரி, 2 டேபிள்ஸ்ல பண்ணினா 4x square minus 23x plus 15 = 0. 15 4s are 60. 60 minus 23 வரணும்னா நம்பர் 16 minus 23. 2 30s are 2 15s are 3 5s are 15. என்ன பண்ணலாம் பாரு? 2 2s are 4 4 3s are 12. 12 5s are 60 வருமா? வராது. அப்ப 3 5s are 15. 15 2s are 30 30 minus 2 வராது. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணினா 2 2s are 4 4 5s are 20 20 3s are 60. ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா வந்துடும். கரெக்டா? அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் 4x square மைனஸ் இது என்ன வரும் பாருங்க? 23 minus 20x minus 3x plus 15 = 0 போடலாம். 4x காமனா எடுத்தினா 4x காமனா எடுத்தினா x minus 4 5s are, அப்ப இங்க வந்துரும் x minus 5 தான் வரும். இங்க minus 3 போட்டினா minus 3x plus 15 ஆகும். 4x minus 3 x minus 5 = 0. எப்பவுமே இங்க 4x 2x எல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலயும் காமனா வரும். அதை பார்த்து எடு. வரும் x எடுத்தினா தப்பா ஒரு ஆன்சர். அப்போ 4x minus 3 = 0, x minus 5 = 0, 4x = 3, x = 3/4, x = 5.
கொஸ்டின்ல ஆனா என்ன கேட்டிருக்காங்க, find the time at which each tap fill separately. அப்பனா ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 5 எதுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சின்ன 1/x வந்து ஸ்மாலர் பைப் தானே, டயார் ஸ்மாலர்னு கொடுத்துருக்கேன் பாரு. ஸ்மாலர் பைப் 5, லார்ஜர் பைப் வந்து x-2 எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ எடுத்துப்பேன். 3/4 - 2 பண்ணினா என்ன வரும் பாரு, 3 - 8/4 மைனஸ்ல ஆன்சர் வராது. அப்ப என்ன பண்ணுவோம், 5 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 5 - 2, so larger pipe takes 3 hours. சரியா, ஸ்மாலர் பைப் வந்து 5 hours எடுக்கும், லார்ஜர் பைப் வந்து 3 hours எடுக்கும். அவ்வளவுதான்.